ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தினமும் அவருடைய நகரத்தை சுற்றி குதிரையில் உலா வருவார். அந்த மாதிரி ஒரு நாள் உலா வர்றப்ப ஒரு மரத்தடியில் ஒரு சாமியார் தவம் இருக்கிறத பார்க்குறார். மறுநாளும் பார்க்குறார், அதே இடத்துல அதே சாமியார் ஒரு பிட்டு கூட அசையாமல் அதே இடத்துல தவம் செஞ்சிட்ருக்கார். இப்படி தினமும் அவருடைய நகரத்தை சுற்றி வலம் வர்றப்ப அந்த சாமியாரை தினமும் அந்த மரத்தடியில் பார்ப்பார், அதே இடத்துல இருப்பார், ஒரு இன்ச்சு கூட அசையவே மாட்டார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படிரா ஒரு சாமியாரால் ஒரு பிட்டு கூட அசையாமல் எந்த பாஸ்டரில் இருந்தாரோ அதே பாஸ்டரில் தினமும் எப்படி இருக்க முடியும்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் அவருடைய கியூரியாசிட்டியை அடக்கவே முடியல. குதிரையை நிப்பாட்டுறார், மரத்தடிக்கு போகிறார், அந்த சாமியாரை தோள்பட்டையில் தட்டுறார். சாமியார் தவத்தில் இருந்து முழிக்கிறார், முழிச்சு எதிர பார்க்குறார், முன்னாடி ஒரு ராஜா நிற்கிறார். ராஜா சொல்கிறார், ஐயோ மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி, அதான் உங்களை தட்டி தவத்திலேருந்து எழுப்பிட்டேன்றார், சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்றார். அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறார், என்னுடைய தவம் கலையலை, நானே ஒரு தவம் தான், நீங்கள் என்ன டிஸ்டர்பும் பண்ணல, ஏன்னா என்னை யாரும் டிஸ்டர்பும் பண்ண முடியாது, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்கன்றார். ராஜா சொல்கிறார், எனக்கு ஒரு ஆசை, உங்களை என்னோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகணும், அது ஒரு பயங்கர கோட்டை மாதிரி ஒரு அரண்மனை, அந்த அரண்மனையில் உங்களை தங்க வச்சு உங்களுக்கு 3 வேளையும் அறுசுவை உணவு கொடுத்து உங்களை சுற்றி எந்நேரமும் பாதுகாப்புக்கு காவலாளிகள் வச்சு உங்களை சூப்பராக பார்த்துக்கணும் வாங்கன்றார். அதுக்கு அந்த சாமியார் கொஞ்சம் கூட யோசிக்காம சரி வாங்க போகலான்றார். ராஜாவுக்கு ஒரே ஏமாற்றம். ஏன்னா அவரை அரண்மனைக்கு இன்வைட் பண்ணாலும் ஆள் மனசில் அவருக்கு என்ன சிந்தனை இருந்துச்சுன்னா, இவர் ஒரு சாமியார், நம்ம இவர் அரண்மனைக்கு கூப்பிட்டா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவார் நினைச்சார். ஏன்னா அவர் ஒரு துறவி இல்லையா, எல்லாத்தையும் துறந்தவர். இருந்தாலும் அவர் டக்குன்னு சரி வாங்க போகலான்னு சொன்னா இவருக்கு ஆச்சரியம், இவருக்கு ஏமாற்றம். ஆனால் என்ன பண்ணுறது, அவர் தான் வாக்கு கொடுத்தார் இல்லையா அரண்மனைக்கு கூட்டி போகிறேன்னு. வேறு வழி இல்லாமல் 2 பேரும் போகிறாங்க அரண்மனைக்கு. பெரிய கோட்டை மாதிரி அரண்மனை, அவ்வளோ பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையில் இந்த சாமியாருக்கு ஒரு பெரிய அறையை கொடுக்குறார், கொடுத்து இந்தாங்க எடுத்துக்கோங்கன்றார். சாமியார் ஒரு மறுப்பும் சொல்லாமல் சரின்னு ஏற்றுக்கிறார். ஒரு பெரிய கிங் சைஸ் பெட், நல்ல பஞ்சு உள்ள ஒரு மெத்தை கொடுக்குறார். அந்த மெத்தையையும் மறுக்காம அந்த சாமியார் ஏற்றுக்கிறார். அவருக்கு 3 வேளையும் அறுசுவை உணவுகள் கொடுக்குறார், அதையும் மறுக்காம ஏற்றுக்கிறார். அவரை சுற்றி எந்நேரமும் காவலாளிகள், அதையும் ஏற்றுக்கிறார். ராஜாவுக்கு ஒரே ஏமாற்றம், இவர் நம்மளை நல்லா ஏமாத்திட்டாரியா, தினமும் நம்ம இந்த பாதையில் போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தவம் இருக்கு மாதிரி நடிச்சு இப்படி ஒரு ராஜபோக வாழ்க்கையை அடைகிறதுக்காக தான் நடிச்சிருக்கார். அவர் உண்மையாகவே துறவி இல்லை, துறவியாக இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லியிருப்பாரு, நம்ம நல்லா ஏமாந்துட்டோம்டான்ட்டு ராஜாவுக்கு ஒரு ஏமாற்றம். அப்படியே போகுது. தினம் 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது, சில வாரங்கள் ஆகுது, அப்படியே நாட்கள் உருண்டோடுது. தினமும் அதே மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு அந்த சாமியாருக்கு. ராஜாவுக்கு தினம் அதே கவலை. அப்படியே ஒரு 6 மாதம் ஓடிடுச்சு. ஒரு நாள் அந்த அரண்மனை தோட்டத்தில் ராஜாவும் அந்த சாமியாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ராஜா சாமியாரை பார்த்து கேட்குறார், என் மனசில் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு, என்னை ரொம்ப உறுத்துது, அதை கேட்காம இருக்க முடியல, அந்த விஷயத்தினால என்னால் 6 மாதம் ஒழுங்காக தூங்கவே முடியல, கேட்டுருவான்னு கேட்குறார். சாமியார் கொஞ்சம் கூட யோசிக்காம கேளுங்கன்றார். ராஜா கேட்க ஆரம்பிக்கிறார், இந்த விஷயம்தான், நானும் இந்த அரண்மனையில் ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு சாமியார், எல்லாத்தையும் துறந்தவர், நீங்களும் அதே ராஜபோக வாழ்க்கை வாழ்கிறீங்க, இப்போ எனக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம், இதான் எனக்கு தெரியணுன்றார். அதுக்கு சாமியார் சொல்கிறார், இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஆனால் நீங்கள் 6 மாதம் எதுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்கணும், என்னை நீங்கள் அரண்மனைக்கு கூப்பிட்ட அன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்கலாமே, ஏன் 6 மாதம் நீங்கள் தூங்காமல் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க, இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்னா நீங்கள் என் கூட வரணுன்றார். ராஜாவும் அந்த சாமியார் கூட போகிறார். சாமியார் நடக்கிறார், அன்னைக்கு நாள் பூரா நடக்கிறார். நடந்து அந்த நாட்டினுடைய எல்லைக்கே வந்துட்டார். அந்த எல்லையில் ஒரு பெரிய ஆறு ஓடுது. நான் இந்த ஆற்றை கடந்து போக போகிறேன், என் கூட வர்றீங்களான்னு கேட்குறார். அதுக்கு ராஜா சொல்கிறார், நான் எப்படி வர முடியும், என்னை நம்பி மக்கள் இருக்காங்க, என் குடும்பம் இருக்கு, என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க, எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, நான் எப்படி வர முடியும், என்னால் முடியாதுன்றார். அதுக்கு அந்த துறவி சொல்கிறார்,
அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நான் அந்த மரத்தடியில் இருந்த பொழுதும் சந்தோஷமா இருந்தேன், அதே மாதிரி உங்களுடைய அரண்மனையில் இருந்தப்பையும் சந்தோஷமா இருந்தேன். இப்போ நான் அந்த ஆற்றை கடந்து அந்த காட்டுக்கு போனாலும் முன்னாடி எந்த சந்தோஷத்தோடு இருந்தனோ அதே சந்தோஷத்தோடு இருப்பேன். எனக்கு எந்த இடத்துல இருக்கேன்றது முக்கியம் இல்லை, என்னுடைய உள் மனசுல தான் என் சந்தோஷம் இருக்கு. வெளியே என்ன இருக்குன்றதை பொறுத்து எனக்கு சந்தோஷம் கிடையாது. அதுதான் வித்தியாசம். என்னால் எங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு பதில் சொன்னார். ராஜாவுக்கு அப்பதான் விளங்குனுச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருக்க பழகிக்கணும். நம்மளை சுற்றி உள்ள பொருட்களை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடாது, நம்ம உள் மனசுல சந்தோஷம் இருக்கணும். நம்மளை சுற்றி உள்ள ஆட்களை பார்த்து வேணா சந்தோஷப்படலாம். இவன் நல்லவன், இவன் நல்லவன், நம்மளை சுற்றி இவ்வளோ நல்ல ஆட்கள் இருக்காங்க, அந்த மாதிரி வேணா சந்தோஷப்படலாமே தவிர என்னை சுற்றி ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பரமான பொருட்கள் இருக்கு அதனால சந்தோஷம் அடைகிறேன்ற ஒரு சந்தோஷம் நிலைக்காது. இந்த காலத்து சாமியார் ஒருத்தர் மரத்தடியில் உட்காந்து தினமும் அதே இடத்துல உட்காந்து 1 இன்ச்சு கூட அசையாம தவம் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த பக்கமாக போன ஒருத்தர் அந்த மரத்து முன்னாடி நின்று அந்த சாமியார் தோளில் தட்டி அவரை எழுப்புறார். உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்கள் என் கூட வரணும், உங்களுக்கு ஒரு கோட்டை மாதிரி ஒரு இடம், 3 வேளை சாப்பாடு, உங்களை சுற்றி எந்நேரமும் காவலுக்கு காவலாளிகள், வர்றீங்களான்னு கேட்குறாரு. அந்த சாமியாரும் கொஞ்சம் கூட யோசிக்காம வாங்க போகலான்றார். 2 பேரும் போகிறாங்க, ஒரு கோட்டை மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே அந்த ஆள் சாமியாரை பிடிச்சி ஒரு லாக்கப்பில் தள்ளி அவர் தாடியை பிடிச்சி இழுத்து, வாடா ரவுடி ரங்கப்பா, உன்னை தாண்டா இத்தனை நாளாக வலை வீசி தேடிட்டு இருந்தோம், வா எனக்கு இங்கே 3 வேளை சாப்பாடும், உன்னை சுற்றி எந்நேரமும் காவலுக்கு இந்த 401 402 இருப்பாங்க, வாடா அப்படின்னார். இந்த வீடியோ உங்களை சந்தோஷப்படுத்துனுச்சா? தென் கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய் அண்ட் பமிகோஸ்.